வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு கூர்க்கங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க, கொட்டுக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து சைனீஸ் பொட்டேட்டோ. இதோட வந்து பொரியலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து மோர் குழம்பு செய்யலாம், அவியல்ல போட்டா நல்லா இருக்கும், குழம்புல போட்டா நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு பொரியல் பார்க்க போறோங்க. இது வாங்கி வச்சோம்னா 6 months கூட நல்லா இருக்கும். தை மாசம் சீசன்ல கிடைச்சது. நான் வந்து அதை வந்து இப்பதான் பண்ண போறேன். இத வந்து நல்லா நிறைய மண் இருக்கும். நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிடலாம். கழுவிட்டு குக்கர்ல வந்து ஒரு 4 சவுண்ட், ஒரு 3 சவுண்ட் போட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. சிறுகிழங்கு குக்கர்ல 3 சவுண்ட் வச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்படி பிரஸ் பண்ணா ஓபன் ஆகுது. இத வந்து இது மாதிரி வந்து நம்ம வந்து உரிக்கணும். உரிச்சு இதை எடுத்துடலாங்க. இப்படி பண்ணாவே தோல் வந்துரும், ஈஸியா வந்துரும் தோல். பாருங்க சூப்பரா இது மாதிரி வருது. இது மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சிறுகிழங்கு பொரியலுக்கு அடுப்புல வாணலி வச்சுட்டோம். வாணலியில வந்து நல்லா கடுகு போட்டுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி கடுகு. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வந்து அது ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இந்த புளி ஊத்தி செய்யற பொரியலுக்கெல்லாம் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட போட்டாதான் நல்லா இருக்கும். ஆஸ் யூஷுவல் கருவேப்பிலைய பிச்சு போட்டாச்சு. போட்டுட்டு இந்த சிறுகிழங்கு இருக்கு இல்லையா, இது வந்து இது மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் இதுல போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவு புளி எடுத்து நல்லா தண்ணியா கரைச்சி வச்சிருக்கேன். அதை ஊத்திடலாம். அது கூடயே நான் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போடலாம். ஆஸ் யூஷுவல் கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுடலாம். சாம்பார் பொடி நான் சொல்வேன் இல்லைங்களா, பிளேவர் ஃபுல்லா இருக்கிற சாம்பார் பொடி, அது போட்டுடலாம். கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம சாம்பார் பொடியை போட்டுட்டு வெல்லம் வந்து ஆஸ் யூஷுவல் பாருங்க இவ்வளவு வெல்லம் போடலாம். புளி போடுற எல்லாத்துக்குமே வெல்லம் போட்டோம்னா அது வந்து ஒரு பிளேவரை கொடுக்கும், ஒரு டேஸ்ட கொடுக்கும். புளியில உள்ள ஒரு மாதிரி ஒரு புளிப்பு, டீப் புளிப்பு தன்மைய அது எடுத்துரும். இது மாதிரி நல்லா கலக்கி அந்த புளியில வந்து நல்லா அந்த பீசஸ் எல்லாம், இது மாதிரி பீசஸ் எல்லாம் புளியில வந்து ஊறி வேகிற அளவு ஒரு 10 minutes மூடி வச்சிடலாம். இத புளியில பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப வந்து இத வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டு நல்லா கலக்கணும்னா நல்லா ரோஸ்டா வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாயில போட்டு பார்க்கலாம், நமக்கு தகுந்த காரம் புளிப்பு உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன தேவையோ அதை போட்டு கலக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அப்படியே மெதுவாக வச்சு கலக்கி எடுத்துட்டோம்னா நல்லா ரோஸ்டா வந்துடும். பாருங்க இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்து இந்த புளி உப்பு காரம் எல்லாமே ஊறி வந்துருச்சு. இது வந்து ரொம்ப சுவையா அப்படியே உருளைக்கிழங்குக்கு வந்து ஈக்குவலா உள்ள டேஸ்ட் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கல்ல வந்து நல்லா சரி பண்ணக்கூடியது. நரம்பு சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் இது நல்லது. அது மட்டும் இல்லாம இது வந்து சுகர் லெவலை கூட நல்லா கண்ட்ரோல் பண்ணும். பூமிக்குள்ள விளையிற கிழங்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயங்கள். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க நம்ம பொரியல் வந்து இப்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இத வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு சத்தான சிறுகிழங்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தை மாசம் ஜான்வரி பிப்ரவரி இந்த பீரியட்ல தான் கிடைக்கும். இத வந்து நம்ம வந்து 6 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஜனவரியில வாங்கின கிழங்கு தான் நான் இப்ப உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க ரொம்ப பழைய கிழங்கா இருந்தா முதல் நாள் நைட்டே தண்ணீர்ல ஊற வச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கிழங்குனா அப்படியே வேக வச்சு அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன்.